கோயிலுக்குள் விற்கப்படும் பூஜை பொருட்கள் நிர்ணயம் செய்யப்பட்ட விலையை தாண்டி விற்கக்கூடாது என அறநிலையத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். கோவிலுக்குள் பூஜை பொருட்கள் விற்கப்படுவது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்கக்கூடாது என்று அறநிலையத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் பல்வேறு ஆலயங்களுக்கு நேரடியாக சென்று பல ஆய்வுகளை நடத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த சுற்றறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. அதில் தமிழகத்தில் சிறப்புமிக்க எண்ணற்ற திருக்கோயில்கள் உள்ளது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கோயில்களை நாடி தங்களின் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் நம்பிக்கைகளையும் இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் கண்டு மகிழ்கின்றனர், வருகை தருகிறார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருக்கோயில் பக்தர்களுக்கு நியாயமான விலையில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்ய பூஜை பொருள் விற்பனை கடைகள் இந்த திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை உரிய விலைக்கு மேல் அதிகமான விலைக்கு விற்பனை செய்யும் போது பக்தர்களின் நலன் பாதிக்கப்படுகிறது. எனவே திருக்கோயில்களில் உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் பக்தர்களுக்கு அப்பொருட்களை விற்பனை செய்யும் போது வெளிப்படைத்தன்மை மற்றும் பக்தர்களின் நலனை உறுதி செய்யும் பார்வை குறிப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்று முக்கிய நிபந்தனை விதிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் திருக்கோயில் பக்தர்கள் நலனை கருத்தில் கொண்டு திருக்கோயிலில் அருகில் இருக்கக்கூடிய திருக்கோயில் வளாகத்தில் உள்ள பூஜை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் பூஜை பொருட்களை நியாய விலை பட்டியலை அனைத்து பூஜை பொருட்கள் விற்பனையும் கடைகளின் முன்பாக காட்சிப்படுத்த வேண்டும் என்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆணையரிடம் விலை நிர்ணயம் செய்து அனுமதி பெறப்பட்ட பொருட்கள் நீங்களாக ஏதேனும் பூஜை பொருட்கள் சிறப்பு பொருட்கள் உத்தரவு பெறாமல் விடுவிக்கப்பட்டிருக்குமே ஆனால் திருக்கோயில் செயல் அலுவலர்கள் நிர்வாகிகள் ஆணையருக்கு விண்ணப்பித்து விலை நிர்ணயம் செய்து பூஜை பொருள் விலைப்பட்டியலை சேர்த்து காட்சிப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக பக்தர்களிடம் கண்டிப்பாக பணம் வசூலிக்க கூடாது. தரமான பூஜை பொருட்கள், பூச்சரம், பூமாலைகள், தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு, குங்குமம், விபூதி, ஊதுபத்தி, சாம்பிராணி, எண்ணெய், நெய் உள்ளிட்ட அனைத்து பூஜை பொருட்களும் தரமானதாகவும் இறைவனுக்கு சமர்ப்பிக்க தகுதியானதாகவும் இருக்க வேண்டும். கெட்டுப்போன அல்லது தரம் குறைந்த பொருட்கள் பக்தர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. பக்தர்கள் கேட்கக்கூடிய பொருட்களை கேட்காத பொருட்களை வாங்க சொல்லி வற்புறுத்தல் கூடாது. பக்தர்களின் பொருட்களின் தரம் குறைவாக உள்ளதாக தெரிவித்து மாற்றி தர கேட்கும் பட்சத்தில் விற்பனையாளர்கள் சரியான பொருட்களை மாற்றி கொடுக்க வேண்டும். எம்ஆர்பி குறிப்பிடப்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் தயாரிப்புகள் நிர்ணயிக்கப்பட்ட எம்ஆர்பிக்கு மேல் விற்பனை செய்யக்கூடாது. பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவது திருக்கோயில்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. பூஜை பொருட்களை தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பைகளில் வைத்து பக்தர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது. மஞ்சள் துணிப்பைகள், மூங்கில் கூடைகள், வலிய காகித பொருட்கள் பை மட்டுமே திருக்கோயில் வளாகத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று இப்படியான உத்தரவுகள் என்பது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.